தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கோயம்பேட்டில் ஒரு பார்ல ஏற்பட்ட ஒரு தகராறு, அது ஒரு பொண்ணோட உயிரை பறிச்சிருக்குல்ல, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரத்தன்யா கேஸ் இருக்குல்ல, அதை திரும்ப தூசு தட்டி எடுக்க வாய்ப்புகள் பெருசாக எழுந்திருக்குங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். 3 வயசு குழந்தை கூட சில பேர் விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் தான் பற்றி பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த சனிக்கிழமை இரவு, பொதுவாக வீக்கெண்ட் நைட்னு வந்துட்டாலும் நிறைய பேரும் பார்ட்டி பண்ணுவாங்கள்ல, அது போல் நம்ம கோயம்பேடு இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு மதுபான விடுதி. இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க பார்ட்டி பண்ணுறதுக்காக. அந்த டான்ஸில் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஆடும்போது 2 தரப்பு கடையில் ஏதோ பிரச்சனை வந்திருக்குங்க. பொண்ணுங்க ஆடிட்டு இருக்காங்க, பசங்க சில பேர் அங்கே போய் ஏதோ பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகராறு ஏற்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து பவுன்சர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஏன்பா இங்கே எதுவும் பண்ணாதீங்க, வெளியே போய் எதுவும் பார்த்துக்கோ, இதுக்குள்ளே எதுவும் பண்ணாதன்ற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க. வெளியே அமிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த 2 பிரிவாக உள்ளுக்குள்ளே தகராறில் ஈடுபட்டவங்க வெளியே வந்துட்டாங்களா, அப்போ சும்மா இருக்கும் வாய்ப்பு கிடையாதுல்ல. இந்த சண்டை முடிஞ்ச பிற்பாடு வெளியே வந்தவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் முதல்ல வெளியே வந்த ஒரு கோஷ்டிங்க, அவங்க காரில் வந்திருக்காங்க போல இருக்கு. இன்னொரு எதிர்த்தரப்பில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 பசங்க 2 பெண்கள், சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க. அதில் ஒரு பொண்ணு மைனர் வேறங்க. ஒரே ஸ்கூட்டரில் 4 பேர் பயணப்பட்டிருக்காங்க. ஒரு பையன் வண்டி ஓட்டியிருக்கான், இன்னொரு பையன் பின்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்கான். 2 பசங்களுக்கும் மத்தியில் 2 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு வயசு என்ன ஒரு 19 இருக்கும், இன்னொரு பொண்ணுக்கு வயசு ஒரு 17 தான் இருக்கும் போல இருக்குங்க. இப்படி 4 பேரும் பயணப்பட்டு இருக்காங்களா. பேருந்து நிலையம் நோக்கி அந்த ஸ்கூட்டர் வேகமாக போயிட்டு இருந்திருக்கு. பஸ் ஏற்றி விட கூட்டு போயிருக்க மாதிரி இருக்குது பசங்க. இந்த ஸ்கூட்டர் போயிட்டு இருக்கிறத அந்த காருக்காரங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காருக்காரங்களுக்கு ஏற்கனவே அந்த மதுபான வீடுதில் இன்னொரு கோஷ்டி கூட சண்டை ஏற்பட்டுருக்கு போல இருக்குது. அந்த சண்டை ஏற்பட இன்னொரு கோஷ்டி இருக்குல்ல, அவங்க கற்களை எடுத்து அந்த கார் மேலே வீசியிருக்காங்க போல இருக்கு. இந்த பின்னாடி காரில் வந்துட்டு இருந்தாங்களா, இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஸ்கூட்டர் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகவே இந்த பொண்ணுக்காக தான் அந்த பசங்க நம்மக்கிட்ட கற்களை வீசி அடிச்சிருக்காங்க போல நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணு பயணம் பண்ண அந்த ஸ்கூட்டர் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஒரு இடத்துல கோவத்தில் என்ன பண்ணியிருக்கானுங்க, முறை இடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் 2வது முறை இடிச்சிருக்கானுங்களாமா. இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 2வது முறை இடிச்சிருக்காங்களாமா. இதில் இதோ தெரியுறாங்களே, இவங்க பேர் யான்சி. 18 இல்லைனா 19 வயசு தான் இருக்கும் இந்த பொண்ணுக்கு. இலங்கை இருக்குல்ல, அதான் அவங்களோட பூர்வீகம். இங்கே தமிழ்நாட்டில் கேம்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு அம்மாவோட பொண்ணுங்க இந்த யான்சி. இங்கே படிச்சுட்டு இருந்தவங்க பசங்க கூட அங்கே போயிருக்காங்க. இந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு இருந்து நான் சொன்னல, அவங்களுக்கு 17 வயசு தான். இந்த பொண்ணு இறந்துட்டாங்க மக்களே ஸ்பாட்லேயே. யார் இந்த யான்சி அந்த காரை கொண்டு மோதினதில். இன்னும் வண்டியில் கூட உட்காந்துருப்போம் இன்னொரு பொண்ணு சொன்னால 17 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கூட பொண்ணு 2 பசங்க சொன்னோம் பார்த்தீங்களா, 2 பசங்களுக்கு அடி. ஒரு பையனுக்கு இடுப்புக்கு கீழே அந்த கால் பகுதியில் அடி, இன்னொரு பையனுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கு போல இருக்குது. இந்த 2 பசங்களையும் ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட்டு, இன்னொரு பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ்டு. இந்த 2 பசங்க காயம்பட்டவங்கிட்ட போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. அந்த மதுபான விடுதி இருக்குல்ல, அதுக்கு இப்போ சீல் பண்ணப்பட்டாச்சு. காரணம் வேறு என்ன, மைனர் பொண்ணு எப்படின்னு உள்ளே விடலாம். இங்கே ஒயின் ஷாப் சார்ந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. நீ என்ன இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு கோவத்தில் தான் அந்த மதுபான விடுதிக்கு சீல் வச்சுருக்காங்க. இப்போ 1008 குழப்பங்கள் வேறு. அதை எல்லா விஷயமும் அரசியல் சார்ந்த மாற்றப்படல. அந்த இடித்த காரில் ஒரு கட்சி கொடி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பாரோட ஓனரு இந்த கட்சியை சேர்ந்தவர் இன்னொரு பக்கம், இப்படி ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு அருகில் காரை போட்டுட்டு கிட்டத்தட்ட 7 பேர் வரைக்கும் எஸ்கேப் பண்ணதாக சொல்லப்படுதுங்க. 5 இல்லைனா 7 பேர்னு இப்போ வரைக்கும் மாறி மாறி சொல்லப்பட்டுருக்கு. ஸோ ஒரு கேங்கே ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிருக்காங்க போல இருக்குது பயத்தில் காரை போட்டு. அதுக்கப்புறம் போலீஸார் இந்த வழக்கோட வீரியத்தை கருதி இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப துரிதமாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க. ஒரு கடத்தில் 7 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட தகவலும் கிடச்சிருக்கு. பாலகுரு, கிஷோர், பிமல், மோகனசுந்தரம், ராகுல், ஜோஷ்வா அண்ட் சுமன். இந்த சுமன் சொன்னல, இந்த நபர் தான் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளின்ற மாதிரி இப்போ வரைக்கும் கருதப்பட்டுருக்கு. இந்த 7 பேரில் 3 பேரை புதுச்சேரியில் வச்சியும் 4 பேரை சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா டிபார்ட்மெண்ட் சைடில் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த பைக்கில் பின்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு போனான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, 21 வயசு பையங்க அவன். அந்த பையன்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த பையன் பதில் சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக அந்த பையன் விவரிச்சிருக்கான். இந்த யான்சி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பாலகுரு ப்ளஸ் அவங்க நண்பர்கள்லாம் அத்துமீறினாங்க டான்ஸ் ஆடும்போது.
இதனால தான் தகராறு ஏற்பட்டுச்சு. அதே நேரம் இன்னும் பல பேரோட அத்துமீறி இருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய பேரும் இவங்க கிளாஸில் ஈடுபட்டாங்க. நாங்கள் வெளியே வந்த பிற்பாடு 2வது முறையாக எங்களை இடித்தாங்க. அப்போ தான் நாங்கள் ஃபுல்லாக கீழே விழுந்தோம். அப்போ எனக்கு அடி, வண்டி ஓட்டுனோடுக்கு அடி, அந்த பொண்ணு கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க. இன்னொரு பொண்ணு யான்சி உயிரே போயிடுச்சுங்க அப்படின்னு அந்த பையன் எல்லாத்தையும் விவரிச்சிருக்கான். கொஞ்சம் தெளிவில்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்களே கேளுங்க அந்த பையன் சொல்கிறத. மத்தியானம் சாப்பிட்டியா? என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? என்னப்பா தப்பாவே பார்த்தா அந்த பொண்ணு இடுப்பு கிட்டது. கொஞ்சம் தெளிவா பேசு. என்ன நடந்துச்சு? தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணி என்ட்ரி ஆயிருப்போம். 4 பேர் உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு லைட்டா குடிச்சிருந்தா மதுன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19ஆ? 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17 நினைக்கிறேன். சரி, இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டா 19 ஆகும். நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? சரி, ஆனா பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனா என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாங்க அவங்க. யாரு? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? உட்காந்துட்டாங்க. அந்த அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க ஓரமா. இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப அவங்க சுத்தி டான்ஸ் ஆடி பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காரங்க. அவங்க வந்து இடுப்பு எதுவும் கிள்ளிக்கிறாரு போல. டான்ஸ் ஆகி இடுப்பு கிள்ளி வாவானது கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன் டான்ஸ் ஆடும் போது. க்ரௌட்ல சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்க ஃப்ரீயா ஆடணுன்றதுக்கு. நீ யாரும் சொல்லிட்டு பிடிச்சி மிக்சி ஒன்று வச்சாங்க. அப்போவே பவுன் சட்டை போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. நீ வெளியே பார்த்துனாலே இப்போ எதாவது மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சாங்க. அவனுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் ஆடும் போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்றான்னு போயிடுவாங்க. அந்த காலில் இவனு வர எங்கே இருந்துக்கிறான், ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல. வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு ரைட் எடுக்க பிரிட்ஜ் ஏறதுக்கு ஆப்போசிட் உள்ள போவாங்க, விஆர் மால் போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி, நாங்கள் என்ன பண்ண, அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள கிளம்புறோம். அந்த பையன் வண்டி ஓட்டுறான். 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து லாஸ்ட்ல உட்காந்துக்கிறேன். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? அந்த பையன் வண்டி ஓட்டுறான், 2 பொண்ணு நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்ல உட்காந்தேன். ஒரு பைக்ல எப்படா 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டி இல்லையா? கரெக்டா அதை கிராஸ் பண்றோம். அந்த பசங்க கழுத்துக்கு கார் அடிச்சுக்கிறானுங்க. கார் அடிச்சதுக்கு கழுத்துக்கு சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பாத்தீங்களா, அவனுங்க அந்த வெளில அடிச்சிருந்தானு போல. கார்ல எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க சரி போயிட்டானுங்க. நான் கரெக்டா அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றான்னு பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டா சிங்கிள் ஆயிடுச்சு. திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறான், தொத்தின்னு வரான். இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அதை அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. என்ன ஆயிடுச்சு, அது பார்த்தா நான் ஒரு 2 நாள் 3 மணி. பேண்ட் எல்லாம் எப்ப கிழிஞ்சது? இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க போல. அந்த இதுக்கு பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் சொல்லுவாங்க. அரைச்சிருக்கா உடம்பு ஃபுல்லா? பேண்ட் எல்லாம் கிழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க உனைய? இல்ல, அந்த பையனை பேசிட்டு இருக்காங்க. யாரு? அந்த பையனை பேசிட்டு இருக்காங்க. அது சரிப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க? ஸ்பாட்லயே ஒரு பொண்ணு இறந்துருச்சா? எப்படி இருந்துச்சு? கல்லா கட்டில மண்டபி அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்தனானுங்களா? அடிச்சுட்டு போயிட்டாங்க பாட்டுன்னு. பொண்ணு பறந்து அந்த கல்ல தலை பட்டுச்சா இல்ல கட்டையில பட்டுச்சுன்னு இன்னொரு பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல். அது இங்க அதுக்கும் தலையில அடியா? உனக்கு மயக்கம் ஆயிருச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? சமாளி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு ஆகலையே. அந்த பொண்ணுங்க பார்த்தா அந்த பசங்க எஸ் ஆயிட்டானுங்களா? பிடிச்சாச்சா எல்லாரையும்? எத்தனை பசங்க பிடிச்சிருக்காங்க? வண்டி ஓட்ட மட்டும் வரல. மொத்தம் எத்தனை பேருப்பா? 5 பேரும் 6 பேரும் வந்தாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்குதா? பெயினா இருக்கா? எதுக்குன்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கிளம்பியா இங்கே உட்காந்துருக்க? காலையில எப்பயில இருந்து உட்கார வச்சிருக்காங்க? 7:30 மணி. காலையில 7:30 மணிலேருந்தா? காலையில 7:30 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி, நான் பேசுறேன். வேற என்ன, தண்ணி ஏதாவது வேணுமா? எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போறீங்க? நீங்க அதுல கூப்பிட்டு போனீங்களா? அது உங்களை கூப்பிட்டு நீங்க எதுக்கு தனியா எதுக்கு போனீங்க? இங்க சனிக்கிழமை சண்டே போவோம். எவ்வளவு என்ட்ரி ஃபீ? எவ்வளவு ஒரு ஆளுக்கு? நான் வந்து இப்போ 1500 பே பண்ணி போவோம். சில டைம் வந்து உள்ள டிஜே போற 2 பையனா இருப்பான். உள்ள டிஜே போற பையன். சோ அவங்க கூட போய் உட்காருவேன், எல்லாம் போய் டான்ஸ் ஆடுவேன். தவிர குடிக்கிற பழக்கம் கிடையாது. இது மட்டும் பண்ணு. பேர் என்ன? அர்ஷத். அஸ்ரதா?
எப்போ அப்படி 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு? அது 2மே குடிச்சிருந்துச்சுங்களா? மைனர் பொண்ணு 17 வயசு பொண்ணுமா குடிக்குது? நான் அவளை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேலே நீங்கள் 2 பேருமே குடிக்கலையா? அந்த பொண்ணை உள்ளே அமுச்சு விட்டு நான் மேலே ஒரு 10 நிமிஷமா பவுன்சரை பேசியிருந்தேன். கீழே போறேன், பீரு குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க 2 பேருமே நீங்கள் குடிக்கல, பொண்ணுங்க 2 பேருமே குடிச்சிச்சுங்க. அதனால தான் அவங்க எங்க கீழே கொஞ்சம் போகிறோம், நடுவில் உட்கார நாங்கள் வண்டி ஓட்டணும். ரொம்ப சேஃபடா ஒரு ஓலாகலாம் புக் பண்ணி வந்திருக்கலாம்ல. நினச்சி இது வரைக்கும் நினச்சி பார்க்க. சரி, ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுமா? பசிக்குதா? ஏதாவது வேணும்னா கேள்றா, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவா. அந்த பையன் பேசுனதை கேட்டிருப்பீங்க, கொடுமையை பார்த்தீங்களா? ரைட்டு. இப்போ அடுத்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நம்ம நாமக்கல் அருகில் குமாரபாளையம் இருக்குல்ல, இங்கே 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லையாங்க. நினச்சி பார்க்க முடியுதா? 3 வயசு குழந்தைக்கு இது கொடுமைன்னு பார்த்தா அதை விட இன்னொரு கொடுமை அங்கேயே நடந்திருக்காமா. இன்னொரு குழந்தை 12 வயசு குழந்தையாங்க, அந்த குழந்தைக்கு சேர்த்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்காமா. இந்த விஷயத்த அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க போலீஸ்கிட்ட புகாராக கொடுக்க போயிருக்காங்களாம். ஆனால் ஆதாரம் கேட்டாங்க போலீஸ் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சைடில் சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக மறுப்பாங்க, அது ஃப்யூச்சரில் நடக்க தான் போகுது. ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறது இல்லைங்க, நாங்கள் இது போல விஷயம் எங்கெங்கே ஆதாரம் தேர முடியும், என் குழந்தை இயற்கை உபாதை கழிக்கும் போது நான் இதை பார்த்தேன் அப்படின்ட்டு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பேரண்ட்ஸும் பாப்பா சொன்னால் அதை வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு ஆதாரம் கிட்ட நாங்கள் எங்கே போகிறதுன்னு கோவப்பட்ட அந்த பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. கோவப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குறிப்பிட்ட ஜுடிஷெக்ஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஷர் ரொம்ப பில்ட் ஆகிடுச்சா. வரதராஜ் அப்படின்ற 59 வயதான நபர், வீட்டாருகில் இருக்க நபரும் இல்லை கீழ்தளத்தில் இருக்கிற நபர்ன்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கப்போ அந்த நபர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எருமா மாடு வயசை பார்த்தீங்களா, 59 வயசு. இதுக்கப்புறம் அந்த முற்றுகையிடல் இருக்குல்ல, அது இன்னும் தீவிரமாயிடுச்சு. முதல்ல குற்றவாளியை கைது செய்யணும் முற்றுகையிட்டவங்க, கடைசியில் குற்றவாளியை கைது பண்ணிட்டீங்களா, அவனை எங்ககிட்ட காட்டுங்க, எங்ககிட்ட ஒப்படைங்க, நாங்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்குறோன்னு எல்லாம் எமோஷனலாக அந்தளவுக்கு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் ரொம்ப பெருசாக சேர 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 இந்த போலீஸ் ஸ்டேஷனோட கேட் இருக்குல்ல, அதை இழுத்து மூடிட்டாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயமும் நம்ம தமிழ்நாட்டில் பரங்கேறி இருக்குது. 2 முடிஞ்சிச்சா. 3வது சம்பவம் என்னென்னா, கடந்த 2025 வருஷம் இந்த வரதட்சணை கொடுமையால் அவினாசி ரத்தன்யா ஒரு விபரீத முடிவு எடுத்து உயிரை மாய்ச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயம் இப்போ திரும்ப அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுற வாய்ப்புகள் பெருசாக எழுந்திருக்கு. திருமணமான 78 நாட்கள்லேயே அந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்திருந்தாங்க. மறக்கக்கூடிய கேஸாக அது. இப்போ என்ன இருக்குன்னா, அமைச்சர் கமலி இருக்காங்களே, இவங்க கிட்ட ரத்தன்யாவோட பேரண்ட்ஸ் என்னென்னலாம் கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அமைச்சர்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவின் குடும்பம் ரொம்ப செல்வாக்கான குடும்பங்க, நல்ல பணம் படைச்ச குடும்பம், இதனால தான் இந்த வழக்கு விசாரணை முறையாக நடக்கலைன்னு குற்றம் சாட்டுறாங்க ரத்தன்யாவோட பேரண்ட்ஸு. ஒருதலை பட்சமாக இந்த விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த டிஎஸ்பி அப்புறம் வருவாய் கோட்டாட்சியர் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு அமைச்சர்கிட்ட போய் கேட்டிருக்காப்புல. அண்ட் இந்த வழக்கை பற்றி திரும்பவும் விரிவாக விசாரிக்கணும், இதுக்காக ஒரு நேர்மையான அதிகாரி அப்பாயின்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. கொடுமையை பார்த்தீங்களா. அதிகாரிகள்னாலே நேர்மையாக இருக்கணும், ஆனால் நேர்மையான அதிகாரி கிட்ட வழக்க விசாரணை கொடுங்கன்னு கேட்குற நிலைமைக்கு போயிருக்கு. குற்றவாளிகளால் மறைச்சி வைக்கப்பட்டிருக்க வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட தங்கம், அப்புறம் இந்த சொகுசு காரு, இதெல்லாம் மீட்டு நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு அந்த ஃபேமிலி கேட்டிருக்கு. அண்ட் அமைச்சர் கமலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகேங்க, நாங்கள் புரியுது உங்களோட பெயின், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு அமைச்சர் அவர்களும் இங்கே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கான்டென்ட் நீங்கள் 3 குற்றம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி பார்த்துருந்தீங்க. 90% குற்றங்கள் நிகழ அடிப்படை காரணம் எதுங்க இருக்குது? ஒன்று மது போதை, இல்லைனா கஞ்சா போதை. போதை லிட்டரலாக சொல்றதா இருந்தா அந்த போதையை ஒழிக்க என்ன பண்ண போகுது அரசுன்றது தான் ஒரு பெரிய சவாலாக அமைஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் சார்ந்து 90% பிரச்சனைகளை களைய முடியும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.